அஸ்ஸலாமு அலைக்கும். சில விஷயங்கள் நம்மளுக்கு புதுசா தெரிய வரும்போது, அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய அடிபட்டு நம்ம அத புரிஞ்சுக்கிறோம். சில நேரங்கள்ல அனுபவப்பட்டு புரிஞ்சுக்கிருவோம். மத்தவங்க சொல்ற அட்வைஸ்னால கூட சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். இதனால நம்ம லைஃபே கூட சேஞ்ச் ஆகலாம். அந்த மாரி சேஞ்ச் ஆகக்கூடிய என் லைஃப்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்ட சேஞ்ச் ஆன விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் வாழ்க்கையில மாற்றங்கள கொண்டு வந்த மாரி, கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையிலயும் நெறைய மாற்றங்கள கொண்டு வரும்னு நெனைக்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணிறாம லாஸ்ட் வர பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயங்கள் தவறா நடக்குது அப்படின்னா, மத்தவங்க மேலேயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே குற்றம் கண்டுபிடிப்போம். நம்ம கீழ வந்து ஒரு தடுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லு தடுக்கி விட்டுருச்சு, கால்ல முள்ளு குத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம வந்து அந்த முள்ளு மேல கால் வச்சுட்டோம்னு நம்ம சொல்லவே மாட்டோம். அந்த மாரி தான் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா, கண்டிப்பா அதில நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம இந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டு யோசிச்சோம் அப்படின்னா, 90% ஆன பிரச்சனைகள் தீர்ந்துரும். இந்த விஷயம்னு சொல்லும்போது, மத்தவங்க மேல தப்பு இருக்கும்போது, நான் ஏன் என் மேல என்ன தப்பு இருக்குன்னு நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு கொஸ்டின் வரலாம். மத்தவங்க மேல தப்பே இருந்தாலும், அந்த இடத்துல நம்ம என்ன முடிவு பண்ணணும், நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு மட்டும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளால அந்த பிரச்சனையிலேருந்து 90% வெளியில வர முடியும். அவங்க மேல கோவப்பட்டுட்டோ, அவங்க மேல வந்து குற்றம் சொல்லிக்கிட்டோ இருந்தோம்னா, அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகாது. இத வந்து நான் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி டைம் வந்து பிஸியாவே இருக்கிறது. அது வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், வீட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்து பசங்கள பார்க்குறது, ஹஸ்பண்ட பார்க்குறது, அதுக்கப்புறம் வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்ல இருக்க எனி டைம் எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, பிள்ளைங்கள பார்க்குறது, இப்படி பிஸியா இருந்தா மட்டும் தான் நமக்கு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப், நல்ல ஒரு லேடீஸ், நல்ல ஒரு வுமன் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து நம்ம சும்மா உட்காந்தாலே நம்மளுக்கே ஒரு குற்ற உணர்வா இருக்கும். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோமோ, நம்ம இந்த டைமில் இதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அது கண்டிப்பாக அந்த மாதிரி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தவங்க ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணி கழுவுறாங்கன்னா, அதை ஸ்மார்ட்டாக ஈஸியாக சமையலை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வேலையை முடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் சில பேருக்கு பண்ண தெரியும்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ரெஸ்ட் எடுக்கிறது வந்து தப்பே இல்லை. எல்லா நேரங்களையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸியாவே இருக்கணும்னு இல்ல. கண்டிப்பா நம்மளுக்கு புடிச்சமான விஷயங்கள நம்ம வந்து பண்ணிட்டு, நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது வந்து தப்பில்லைன்னே நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு சில நேரங்கள்ல எனக்கு நெறைய சமைக்க பிடிக்கும். சில நேரங்கள்ல இன்னைக்கு சமையல் வேலையே இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே தோணும். அப்ப தயிர் சாதம், உருளைக்கிழங்கு அல்லது முட்டைய பொரிச்சு டக்குன்னு காலையிலே வேலைய முடிச்சுட்டு, அன்னைக்கு ஃபுல்லா பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறதெல்லாம் இல்லாத மாரி நான் வந்து பார்த்துக்கிருவேன். நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். இந்த மாரி நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மூடு இருக்காது இல்லையா? அப்போ வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அது வந்து தப்பே இல்ல. எந்த கில்ட்டியும் இல்லாம நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இது வந்து வீட்டு வேலையில மட்டும் இல்லாம, வெளியில போற ஆஃபீஸ் வேலை, இந்த மாரி எல்லா வேலைகளையுமே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, மத்த நாள் வந்து சுறுசுறுப்பா வேலை பார்க்குறது வந்து தப்பே இல்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப எனக்கு சேஞ்சஸ் கொடுத்த ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் தான். இது பார்த்திங்கன்னா, காலையில வந்து இப்போ நான் ஒரு 6:00 எந்திரிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5:45க்கு நான் வந்து எந்திரிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து நிறைய டைம் இருக்கிற மாரியும், ரிலாக்ஸாக வந்து போகிற மாரி இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா நாட்கள்லையுமே வந்து இந்த மாரி சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லலை. நானே இப்போ பசங்களுக்கு லீவுனா, இன்றைக்கி கொஞ்சம் காலையில் எந்திரிக்கிற வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்பேன். ஆனால் மேக்ஸிமம் நிறைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொஞ்சம் ஒரு அலாரம் வைக்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே அலாரம் வச்சு பாருங்களேன். உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய டைம் கிடைக்கிற மாரியும் இருக்கும். எந்திரிச்சோடனே பரபரப்பாக எல்லா வேலையும் பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக மெதுவாக பண்ணுற மாரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ஹேபிட் பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி செய்கிறது. வடிவேல் சொன்ன மாரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது சமைக்கிறதுலேருந்து, வெளியில் போகிறதுலேருந்து, நம்ம காசை செலவு பண்ணுறது, அதுக்கப்புறம் சேமிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஒரு நோட்டு போட்டு ஒரு சின்னதாக ரூ. 1 மிட்டாய் வாங்கினாலும் சரி, அதை வந்து எழுதி வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா, நிறைய டென்ஷன் குறையும். நம்மளுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆயிரும். அது வந்து ஒரு மீல் பிளானில் நம்ம வாரத்துக்கு என்னென்ன சமைக்க போகிறோன்னு ஒரு மீல் பிளான் எழுதுறதுலேருந்து, நம்ம பசங்களுக்கு இந்த டைமில் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுலேருந்து, இது மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே கரெக்டாக பிளான் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இன்னும் வந்து எல்லா வேலையுமே ஒரு ஆள் முடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸாக நம்ம வந்து மேற்பார்வை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அல்லது வேலைக்கு போகிற உமனாக இருக்கீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மீல் பிளான் கண்டிப்பாக எழுதி வச்சு பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு வேலையில் குறையிற மாதிரி.
நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு வீட்டுக்கு பொருளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும், எந்த ஒரு நகை, இந்த மாரி எல்லா வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எது வாங்குனாலும் கொஞ்சம் குவாலிட்டியா அந்த பொருளுக்கு ஏத்த மாரி காசு போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய செலவு கம்மியாகும்னு எனக்கு இப்ப ரீசென்ட்டா வந்து புரிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி ரொம்ப மலிவானதாவோ வந்து வாங்குறதே இல்ல. இப்ப நான் வந்து ஒரு நைட்டி வந்து வாங்குனேன். ஒரு ரூ. 200 ரூ. 300க்குள்ள வாங்குனேன். அந்த நைட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, கலர்லாம் ரொம்ப ஃபேட் ஆயிருச்சு. ஆனா, ஒரு 4 வருஷம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்குன நைட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கலர்லாம் சேஞ்ச் ஆகாம இன்னும் அப்படியே இருக்கு. அத வச்சு நான் வந்து அதுக்கப்புறம் இந்த மாரி காசு கம்மியானது வாங்கக்கூடாது. இதுக்கு இந்த பிராண்ட்ல இந்த மாரி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாரி தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்பலாம் வந்து வாங்குறது. இப்ப நான் வந்து நைட்டி எந்த மாரி வாங்கியிருக்கிறேன், எங்க வாங்குறேன் அப்படின்ற வீடியோ வந்து லாஸ்ட்டா வந்து சொல்றேன். என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் எந்த மாரி நான் வந்து வாங்குவேன்றத நான் வந்து சொல்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நைட்டில மட்டும் இல்லாம வாங்குற சாரி அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த மாரி தான். நான் வந்து நைட்டி வந்து ரொம்ப ரஃப்பா யூஸ் பண்ணுவேன். அதில தான் வந்து கை துடைக்கிறதுலேருந்து சமைக்கும்போது எல்லாமே பாத்திரம் விளக்கும்போதெல்லாம் மேலே ஃபுல்லா தெறிக்கும். ரொம்ப அழுக்காவும், ரொம்ப அதிகமா துவைக்கிற மாரி இருக்கும் இல்லையா? டெய்லியுமே போடுறனால. அதனால வந்து இப்போ நைட்டிய நான் உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாரி தான் வீட்டுக்கு போடுற சேர்லேருந்து, ஃபேன்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த பொருளுக்கு ஒர்த்தான ஒரு காசை குடுத்து வாங்கணும் அப்படின்னா, நம்ம அடிக்கடி அந்த பொருளை வாங்க தேவைப்படாது. 10 தடவை வாங்காம, ஒரு தடவை வாங்கினாலே நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு 2 வருஷமா இத வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த மினிமலிசம், டீக்ளட்டரிங்க பத்தி நம்ம வீடியோல இப்போ ரெகுலரா நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த பத்தி. அத நம்ம ஃபாலோ பண்ணதுக்கு பின்னாடி நெறைய சேஞ்சஸ் தெரியும் நம்மளுக்கு. நெறைய டைம் மிச்சமாகும். தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நேரத்த செலவு பண்ண தேவைப்படாது. முக்கியமா நம்ம தேவையில்லாத பர்னில சாமான் வச்சிருப்போம். அத எடுத்து கிளீன் பண்ணுவோம். தேவையில்லாத ஷாப்பிங் நம்ம அதிகமா பண்ற மாரி இருக்கும். ஆனா, அந்த டீக்ளட்டரிங் பண்ணி நம்ம மினிமலா பொருள் வச்சுக்கும்போது நம்மளுக்கு எது தேவை, எது தேவையில்லைன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா செலவாகாது. தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரம் வந்து செலவு பண்ணவும் தேவைப்படாது. இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் தான். கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க வீட்ல வந்து டீக்ளட்டரிங் பண்ணல, மினிமலா நீங்க வந்து திங்ஸ வச்சுக்கலன்னா, இதையுமே வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே காச வந்து சேமிக்கணும்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா, நம்ம எதுல அதிகமா நம்ம வந்து செலவு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சேமிப்பு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, சமையல்ல அதிகமா செலவு பண்ணா தான் நம்மளால ஆரோக்கியமா சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு, நெறையவே வந்து செலவு பண்ணேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு மீல் எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கிட்டேன். அந்த மாரி சிம்பிளா சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய மணியும் சேவ் ஆகுது. அதே மாரி ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிட்றோன்ற திருப்தி இருக்கு. அதனால நீங்க இதுவரைக்கும் பேலன்ஸ்டா நீங்க சாப்பிடல அப்படின்னா, கண்டிப்பா புரோட்டீன், ஃபைபர், கார்ப் இந்த மாரி எல்லா சத்துக்களும் அந்த பிளேட்ல இருக்கிற மாரியும், ரொம்ப குறைவான நேரம் கிச்சன்ல நின்னு சமைக்கிற மாரியும் உங்க சமையல மாத்தி பாருங்க. இதனால நெறைய நேரங்களும் மிச்சமாகும். நம்மளுக்கு நெறைய டைம் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுலேருந்து, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து நெறைய டைம் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பா கேட்டதோடு விடாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி நெறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அன்அஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கே தேடி வந்துரும்.